ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல விஆர் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க தி கம்பேக் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா அங்கிள் ஹூவா. அவர் ஓல்டு ஸ்ட்ரீட்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. பல வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜ் தாண்டி தான் இருக்காரு. அந்த தெருவில் இருக்கவங்க எல்லாருமே இவரை பயங்கரமா மதிக்கிறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா அந்த தெருவுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஒரு ரியல் எஸ்டேட் பண்றவன் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோட கடைக்குள்ள பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட், கன்ஸ், பாடின்னு கிடைக்குது. அதுல எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்படி நம்ம ஹீரோ யாரு, அவரோட மர்மமான மர்மங்கள்லாம் என்ன, அவரோட பேக் ஸ்டோரி என்ன, இப்ப இவங்கெல்லாம் யாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட் சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. ஆக்ஷன் த்ரில்லர் படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதை நீட்டா எடுத்திருக்காங்க. ஆனா என்ன, இதே மாதிரி நம்ம 11 படங்கள் பார்த்தாச்சு தான். அது ஆனா நீட்டான எக்ஸிகியூஷன்ல பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம ஹீரோலாம் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். அவரோட எமோஷனல் பாண்டிங் ஆகட்டும், ஆக்ஷன் போர்ஷன்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலயுமே கலக்கி இருக்கு. அதே மாதிரி படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் நம்ம ஹீரோ கேரக்டர் தான் சூப்பரா எழுதிருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ணா இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல வர ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் ஒன்னொன்னுமே சூப்பரா தரமா பண்ணி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க வச்சிருக்க கான்ஃபிளிக்ட் ரொம்ப நீட்டாவே கனெக்ட் ஆகிற அளவு தான் இருக்கு. டெக்னிக்கலி படம் சவுண்டா இருக்கு. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் குறிப்பா ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எடுத்திருக்க விதெல்லாம் கலக்கி இருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரியே சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் இருந்தாலும் நமக்கு எல்லா போர்ஷனுமே கிட்டத்தட்ட ப்ரெடிக்டபிளா தான் இருக்கு. ஏன்னா இது ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு கமர்ஷியல் படம் தான். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு IMDbல 5.9 கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.